Okay. Dear students, coming Saturday, whole class picnic போறோம். எங்க போலாம்? ஏற்காடா கொடைக்கானலா? கொடைக்கானல். எங்க வேணாலும் போங்க. நைட் தங்குற மாதிரி பாருங்க. ஓ, உனக்கு பகல்லையே ஓகேவா? பிஞ்சிடும். கழட்டி தட்டா? ஏன் செருப்பே இருக்குடா? கவுத்துட்டாயா? உங்களுக்குள்ள பேசி டிசைட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே. பை ஸ்டூடண்ட்ஸ். கொடைக்கானல். ஏற்காடு. கொடைக்கானல். ஏற்காடு. கொடைக்கானல். ஏற்காடு. சரி, நமக்குள்ள சண்டை வேணாம். டாஸ் போட்டு பார்த்தலாமா? ஓகே. ஓகே ஓகே. ஓகே ஓகே. சப்போஸ் ஹெட் விழுந்தா கொடைக்கானல். சப்போஸ் டெயில் விழுந்தா ஏற்காடு. ஓகே, ரெடி? டேய் போட்டடா. ஏய், ஹெட் தான் வந்திருக்கும் பாரு. இல்ல, டெயில் தான் விழுந்திருக்கும். பாரு. நீ எடுத்தா மாத்திடுவ. நான் தான் எடுப்பேன். நீ எடுப்பியா? எப்படி? இப்படி. ஆசை பாரு. போடா. ஏய், நில்லு. சந்தியா. அந்த காயின் எடுத்துக்கிறேன். வந்து வாங்க பாரு. சும்மா இரு. அப்ப நீயே எடுத்து கொடு. நாளைக்கு எடுத்து தரேன். ப்ளீஸ். ப்ளீஸ் ராணி, வெளியே நீ ஏமாத்திருக்க. அத எடுத்து தரேன் சொல்றேன்ல. மாமா. யார் நீ? கதவு சாத்தணும். போ போ. ஏய், யாரா அவன்? கிறுக்கு பயலா இருக்கான். ஏய், வாட்? டேய் ரவி, இருட்டி போச்சு. பயமா இருக்குடா. போய் லைட் போடு. அதுக்கு தான் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல. லைட் போடு சொன்னா எங்கடா என்ன தேடிட்டு இருக்க? போ, போய் லைட் போடு போ. பசங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கிடைச்ச போதுமே. எங்கேயோ கை வைப்பானுங்க. இந்த இருட்டுல இந்த வாட்ச்மேன் வர பூட்டிட்டு போயிட்டான். என்ன பண்றது? ராத்திரி பூரா இங்கே தூங்கிட்டு காலையில எஞ்சி போக வேண்டியதுதான். என் சித்தி ராட்சசி கொன்னே போட்டுருவா. இப்படி எல்லாம் பேசி ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வேஸ்ட் பண்ற? வாட்? சப்போஸ் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் நைட்டை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதான். நான் ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன். தள்ளி உட்கார். அந்த டாஸ் போட்ட காயினை எடுத்துட்டு போயிடுறேன். போடா, தள்ளி போ. இன்னும் போ. இன்னும் போ. அங்கே படுத்துங்க. போர் அடிக்குதே. என்ன பண்ண சொல்ற? ஒரு கதை சொல்லிட்டா? என்ன? நடுராத்திரி ஒரு பயங்கரமான காடு. ஆல்ரெடி நைட். இதுல காடு கீடுன்னு வேற பயமுறுத்துற. பிளசண்டா ஏதாவது சொல்றா. சம்திங் நைஸ். ஓகே. ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் ஃபுல் ஆஃப் கிரீன்ஸ். அது ஒரு அழகான தேவதை ஸ்லோ மோஷன்ல அட்டகாசமா ஓடி வந்தா. அவளை தேடிக்கிட்டே அவ காதலனும் அங்க வந்தான். அவ ஓடி வந்த ஸ்டைல பார்த்துட்டு அவன் அப்படியே மயங்கி நின்னுட்டான். அழகுனா அப்படி ஒரு அழகு. லைக் மீ? இது உனக்கே ஓரா தரல? சரி, சொல்டா. அந்த கார்டன்ல ஒரு ரோஜா செடி, அதுல ஒரு மொட்டு. அது அழகா மலர்ந்துடுச்சு. அதை பறிக்கணும்னு அவளுக்கு ஆசை. பறிக்க போனாலா முள்ளு குத்திடுச்சு. தான் சரியான சான்ஸ்ன்னு உடனே ஓடி போய் அவ விரல எடுத்து குச்சி ஐஸ் மாதிரி இது என்ன காலேஜா இல்ல காட்டேஜா? ஃபுல் நைட் லைப்ரரியில இந்த பொண்ணு உன் கூட தங்கியிருக்கா? என்னெல்லாம் நடந்திருக்குமோ? நீங்க கேக்குறத பார்த்தா நமக்கு கிடைக்கலங்கிற வைத்தறிச்சல கேக்குற மாதிரி இருக்குது. சீரியஸா என்கொயரி பண்ணுங்க சார். ஷட் அப். அங்க என்ன வேடிக்கை? லிசன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சா? காமசூத்ரா படத்தை புது பிரிண்ட்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்ப ஏற்கனவே பழைய பிரிண்ட் பார்த்துட்டீங்களா? ஷட் அப். ஒரு ப்ரொஃபசர் பாக்குற படமா இது?
இல்ல சார், அது வந்து நீங்களே இப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? நீங்க என்ன சொல்றீங்க தமிழையா? இவர்களது செயல் காமத்துப்பாலை கண்ணெதிரே கண்டது போல் இருந்தது. தமிழையா, கடந்த திங்கள் அன்று ஸ்டாஃப் ரூமில் நடந்ததை சற்றே நினைவு கூறுங்கள். மலர்விழி, நாம் இருவரும் இவ்வளவு நெருக்கத்தில் இருப்பதை உன் கணவர் பார்த்தால் என்ன நடக்கும்? உங்கள் மனைவி பார்த்தால் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அப்படி என்றால் கொலைதான் நடக்கும். யாரோ பேசியது போல் இல்லை. பிரம்மை. பிரம்ம இல்ல, உண்மை. மீண்டும் அதே குரல், அதே குரல். நேரத்தை வீணாக்காதீர்கள். மலர்விழி, தமிழ்மணி, மலர்விழி, தமிழ்மணி, மலர்விழி, தமிழ்மணி, மலர்விழி. தமிழ்மணி. ஐயோ ச்சே, மலர்விழி. பேரை சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. எக்ஸைட்டிங் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இருவரும் இந்த அறையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தாங்கள் செய்வதை தான் நாங்களும் செய்து கொண்டிருந்தோம். தயவு செய்து இதை வெளியே சொல்ல மாட்டீர்களே. நீங்கள் எங்களை போட்டு கொடுக்காதவரை நாங்களும் உங்களை போட்டு கொடுக்க மாட்டோம். இதுக்கு பேர் தான் ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். மிக்க நன்றி. ஆகட்டும். தமிழ்மணி, ஆராய்ச்சி மணி கட்டி அடிக்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமா நடந்திருக்கீங்க. ஐயா, எனக்கு வகுப்பறைக்கு நேரமாகிவிட்டது, நான் வருகிறேன். இதையும் எடுத்துட்டு போயா? மலர்விழி, ஆமா. இருந்தாலும் இவன் பண்ணது ரொம்ப தப்பு சார். இந்த காலேஜோட புனிதத்தை கெடுத்துட்டான். புனிதத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? போன புதன்கிழமை டாய்லெட்ல நீங்களும் போனா மேடமும். கேவலம். இப்ப போத்து என்ன புண்ணியம்? போமா. சாரி சார். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது. என்ன மாதிரி டீசென்ட்டா இருக்கணும், புரியுதா? ராத்திரி பூரா எவன் குழடி படுத்து எந்திரிச்சு வர? சீ, வாய கழுவு. நான் வாயை கழுவுறது இருக்கட்டும், நீ உன் வயித்தை கழுவாம பாத்துக்க. இவகிட்ட என்னக்கா பேச்சு? ஏய், நீ இனிமே காலேஜுக்கு போன உனக்கு கருமாதி தான். அவன் இனிமே இந்த வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது. ரூம்ல போட்டு பூட்டுடா. நல்ல காலேஜ் பாது. ஐயோ, நீதானப்பா போராடி சேர்த்து விட்ட. டேய், நான் உன்னை படிக்கிறதுக்கு தானே சேர்த்து படிப்பையும் விட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம்ல. அது சரி, ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு போட்டி போட்டு இந்த காதல் நடிகள் பண்றீங்களா? அப்பா, சப்போஸ் ஒரு சாக்லேட்டை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கவரை பிரிக்கணும்னு ஆசையா இருக்கும். பிரிச்சா அதை தொடணும்னு ஆசையா இருக்கும். தொட்டா அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். இப்படியே ஆசையா இருக்கும். பட்டுன்னு பிரிச்சு சட்டுன்னு வாயில போட்டா எல்லாம் ஓவர். கவரை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் இல்லையா? இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் சைக்காலஜி. சாக்லேட்டை பார்த்துட்டே இருந்தா அதை சாப்பிடவும் முடியாம, சாப்பிடாம இருக்கவும் முடியாம, சதா சாக்லேட் டென்ஷன் பண்ணிட்டே இருக்கும். அடா 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 அடா, பின்னிட்டப்பா. என்ன அனாலிசிஸ், என்ன அனாலிசிஸ்? ஆமா, ஐயா சாக்லேட் சாப்பிட்டீங்களோ? ஐயோ அப்பா, உன் புள்ள டீசன்ட்பா. அதானே பார்த்தேன். எனக்கு சாக்லேட்டை பிடிச்சிருக்கு, சாக்லேட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அதான் நம்ம ஸ்டேஜ். சாக்லேட்டா? சாக்லேட் ஃப்ரெண்ட்லியா பேசினா ஃப்ரெண்ட்லியா பேசலீங்க. திடீர்னு அப்பாவை தர எடுக்காத. ஆனந்த விளையாடுற வீடுனா இதுதானா? யாரா நீங்க? யாரா? வலிக்குதாப்பா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்காக தானடா நாடி வாங்க. பிளாஸ்டர் போட்டா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் சரி. போயிடுறேன்ப்பா. எங்கடா? எங்கேயாவது. இங்க இருந்தா அந்த ரவுடி பையன் உனக்கு கொன்னுடுவான். இப்பதான்டா வலிக்குது. என்னை விட்டு எப்படி எங்கடா போவ? தெரியலப்பா. அப்ப ஒண்ணு பண்ணு, உடனே நீ மெட்ராஸ் காலேஜ் போ. அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வீட்டுல தேங்க்யூ. நான் நாளைக்கே லீவ் போட்டு வேணாண்டா, வேலையை விட்டு வந்துடுறேன்டா. எனக்கு நீ தான்டா முக்கியம். சரிப்பா. டேய், உண்மையா சொல்லு, உனக்கு வலிக்கல? சந்தியா விட்டு போறணும் மனசு வலிக்கல? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, எனக்கு நீதான்ப்பா முக்கியம். டேய், இந்த டைலாக் எல்லாம் விடாத. எனக்கு தெரியும், உங்க அம்மாவை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் 12 வருஷம் அவளை லவ் பண்ண. ஒரு நாள் பட்டுன்னு போயிட்டா. அந்த பிரிவோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வலியோட நீ போவேனடா. டேய் ரவி, நீ கூப்பிட்டா உன் கூட அவ வந்துருவாளா? இங்க இடம் இருக்கு, உட்கார்.
தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஓகே சார். தேங்க்ஸ் தம்பி. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அங்க என்ன பிரச்சனை? போலீஸ் யாரையோ தேடிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரியா, இவனை பாரு. இங்கதான் இருக்கியா? வாடா வாடா. சார் ட்ரெயின்ல திருடுறத பொழப்பா போச்சு உனக்கு. சார் நான் பண்ணல சார். டேய் வாடா. சப்போஸ் நம்மள போலீஸ் பிடிச்சிருந்தா கம்பி